ரீசெண்டா நம்ம பாண்டிச்சேரியில ஒரு பேஜன் ஷோ நடத்துனாங்க. அந்த பேஜன் ஷோக்கு நானும் தான் போயிருந்தேன். ஆஸ் அ கொரியோகிராஃபரா போயிருந்தேன். அண்ட் போன வருஷத்தோட டைட்டில் வின்னர் நான் தான். ஸோ நான் போயிருந்தேன். எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான், உங்களுக்குள்ளேயே காம்படிஷன் வச்சு உங்களுக்குள்ளேயே டைட்டில் கொடுக்கறதுக்கு நீங்க எதுக்கு ஃபர்ஸ்ட் பேஜன் ஷோ கண்டக்ட் பண்றீங்க? இதே பேஜன் போன வருஷம் பப்ளிக் முன்னாடி நடந்துச்சு. ஸோ இதுல ஒண்ணுமே பண்ண முடியாது. பப்ளிக்கோட சப்போர்ட்னால தான் நான் வின் பண்ணேன். அதே மாதிரி இந்த தாட்டியும் வச்சிருக்கணும். இதுல ஜூரின்னு 2 பேரை கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா செம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஷோல நான் பாத்திருக்கேன். அவங்க 2 பேரும் ஜூரியா போயிருக்காங்க. இவங்க ஷோக்கு இவங்களை இன்வைட் பண்றது, இவங்க ஷோக்கு இவங்களை இன்வைட் பண்றது, இதுதான் நடக்குது. இதுதான் ஃபேக்ட். ஸோ 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு ரிலேட்டிவ், அவங்களோட ரிலேட்டிவ் ஒரு பொண்ணை வாக் பண்ண வச்சாங்க. அவங்க சூஸ் பண்ற பீப்புள் எப்படின்னா, நல்லா பண்றவங்களை கண்டுக்கல, கொஞ்சம் முக்கிய பண்றவங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த டைட்டில் வின் பண்ண பொண்ணே அவங்க கோ கண்டஸ்டன்ட்ட சொல்லியிருக்கு, இந்த தாட்டி நான் ஒழுங்காவே வாக் பண்ணல, நான் சொதப்பிட்டேன், எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னொரு பொண்ணு சொல்லியிருக்கு, நான் கான்பிடென்டா இருக்கேன், நான் நல்லா பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க டைட்டில் கொடுத்தது யாரு? அந்த சொதப்பின பொண்ணுக்கு. எப்படின்னா எனக்கும் தெரியல. ஒருவேளை ரிலேட்டிவ் அப்படிங்கறதுனால அந்த பொண்ணு வாக் பண்றது மட்டும்தான் இவங்க பாக்குறாங்களா அப்படின்னு தெரியல. இதோட சிஇஓ, இந்த பேஜன் நடத்தின சிஇஓ சத்தியமா சொல்ற செம ஹானஸ்டான பர்சன். ஒரு 10 நிமிஷம் லேட்டா வந்தாலும் நீங்க எதுக்கு லேட்டா வரீங்க, உங்களை டிஸ்குவாலிஃபைட் பண்ணிடுவேன் அப்படின்னு பேசுறவரு இவ்வளோ பெரிய, அதுல ஃபீமேல் கேட்டகரியா இருக்கட்டும், ஒரு மிஸ்டர் கேட்டகரியா இருக்கட்டும், மிஸ் கேட்டகரியா இருக்கட்டும், 2 கேட்டகரிக்குமே அவங்க ஒழுங்கா ஜூரி பண்ணல. அது தெரிஞ்சுமே இவர் விட்டுட்டாரு. சரி ஓகே விட்டுட்டாரே, நம்ம போய் கேட்கலாம் அப்படின்னு பிள்ளைங்க போனாலும் ஸ்டேஜ்ல இறங்க மாட்டாரு அவரு ஏன்னா தெரிஞ்சு போயிரும்ல இந்த விஷயம்லாம். அப்புறம் வீட்டுக்கு பிள்ளைங்க எல்லாம் ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி ஏன் பண்ணீங்கன்னு கேட்டு ஃபோன் பண்ணாலும் பார்க்க மாட்டாரு, மெசேஜ் பண்ணாலும் ஓ அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புவாரு. இது எல்லாமே தப்புன்னு தெரிஞ்சும் இதுல ஓகே சொல்லிட்டு ஈவென்ட் பண்றதுனாலயும், கேவலமா ஜூரி பேனல்ல உட்காந்துட்டு ஜட்ஜ் பண்றதுனாலயும் தான் சில நிறைய மாடல்ஸோட டேலண்டடே அப்படியே ஒழிக்கிறாங்க இவங்க. புரியுதா உங்களுக்கு? இது என்ன ஷோ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஎம்ல வாங்க, ஃபுல் டீட்டெயிலா பார்க்கலாம்.